ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ரீசெண்ட் டயத்தில் நம்ம சேனலில் வந்து மேக் பண்ணக்கூடிய தம்ப்நெயில் எல்லாமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, லைக் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது, ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதே சமயம் இதை எப்படி ப்ரோ மேக் பண்ணுறீங்க, அதற்கான ஒரு டுட்டோரியல் வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோ முழுக்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு வீடியோ தம்ப்நெயில் வந்து நான் இப்போ இதில் ஷோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பார்க்குறதுக்கும், அதே சமயம் ரைட் சைடில் நான் ஷோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது இல்லையா. நீங்கள் என்ன கேட்டகரியில் வீடியோஸ் மேக் பண்ணாலுமே தம்ப்நெயில் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஹவு டு கிரியேட் அ தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம், நான் தம்ப்நெயில் ஒரே ஆப்பில் தான் மேக் பண்ணுறேன். யூடியூப்க்கு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். ஸோ இது முன்னாடியும் அந்த ஆப்பில் தான் மேக் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது போக தம்ப்நெயிலில் சில அட்ராக்டிவான விஷயங்கள் ஆட் பண்ணுறதை பற்றின வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஒரு 3 விஷயங்கள் வந்து கொடுக்குற மாதிரி எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய சேனலில் இன்னும் அட்ராக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் சம்மந்தப்பட்டு இதுக்கு முன்னாடி மேக் பண்ண வீடியோ. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்களுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆட் பண்ண முடியல, அதில் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எரர் மாதிரி ஏதோ ஒன்று ஷோ பண்ணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஓவரால் சொல்கிறதுக்கான ரீசன், லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் லைக் பிகினர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் எப்படி நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து இமேஜஸ் அப்படிங்கிற ஒன்று பேக்ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். அதை மட்டும் எப்போவுமே பார்த்துக்கோங்க. உங்களுடைய வீடியோ கண்டென்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் தம்ப்நெயில் அப்படிங்கிறது வீடியோ கண்டென்ட்டை விட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேலே வந்து தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. உங்களுடைய வீடியோ கண்டென்ட்டில் நீங்கள் விறுவிறுப்பாக நிறைய விஷயங்கள் கொடுக்குறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணும்போது அதில் பேக்ரவுண்ட் வந்து என்ன மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது டிஃபால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஃபால்ட்டாக இருக்கும்போது நல்ல குவாலிட்டியில் இருந்தாகணும். அப்படி ஒருவேளை குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் மேஜராக வீடியோ கண்டென்ட்டில் ஷோ பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த ஒரு திங்ஸ் மட்டும், ஈவன் நீங்களே இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி மெத்தடில் இருக்கிற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட இமேஜ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஏற்கனவே எடுத்திருந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் மாற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட சேர்த்து நீங்கள் வீடியோ கண்டென்ட்டில் என்ன விஷயங்கள் சொல்கிறீங்களோ அதனுடைய இமேஜஸையும் கூட எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணலாம். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது போக பேக்ரவுண்ட் இமேஜ் குவாலிட்டியாக இருக்கணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது ஈவன் டிஃபால்ட்டாக எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கூகுள்லையும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வழங்கக்கூடிய வெப்சைட்லையும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயம் வீடியோ எடிட்டிங், இப்போ நார்மலாக கைன் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லைனா இன்ஷாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி மொபைல்லேயே இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டிங்கில் கூட பிளர் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளர் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் கொடுத்து நீங்கள் வந்து அட்ராக்டிவாக இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பிக்சல் ஆப் மூலிமா நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். பிக்சல் ஆப்பில் தான் நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுட்டோரியல் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அண்ட் ஒன் மோர் திங், பிக்சல் ஆப்பை பற்றின டுட்டோரியல் வீடியோவும் மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கும் கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோ லிங்க்குமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத விதமாக நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லைனாக இருக்கக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். கைஸ், அஃப்கோர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏற்கனவே இருக்கிற வீடியோ லிங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு லைக் வந்து கூகுள்லேயே நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க்கும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வந்து வழங்கக்கூடிய ஒரு சில வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்ட்டாக தனித்தனி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஓவரால் வந்து டீட்டெயிலாக சொல்லும்போலாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2, அதாவது கூகுளில் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அண்ட் ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வழங்கக்கூடிய ஒரு சில ட்ரஸ்டடான வெப்சைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோஸும் அடுத்தடுத்து கொடுக்குறோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது போக முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நார்மலாக இந்த ஒரு இமேஜ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு இமேஜ் வந்து நம்ம வந்து நார்மலாக இப்படி கொடுத்தா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து நம்ம வந்து
பிஎன்ஜி மெத்தடில் வந்து இருக்கணும். இப்போ வந்து இது வந்து ஜேபிஜி மெத்தடில் இருக்குது. இதை வந்து பிஎன்ஜி மெத்தடில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு வெப்சைட்டில் எப்படி போய் நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயிலும் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சேனல் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மேக் பண்ணி இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த வீடியோவாக அந்த ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் அண்ட் கூகுளிலேருந்து அந்த ஒரு வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோவாக இது இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை வந்து நம்ம வந்து பிஎன்ஜி மெத்தடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிக்சல் ஆப் மூலிமா எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏவை கிளிக் பண்ணி நம்ம வந்து நியூ டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸுக்கு நம்ம 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸை வந்து கொடுத்தோம்னா அதில் கஸ்டமில் இருந்து ஜஸ்ட்டு வந்து யூடியூப் தம்ப்நெயில் நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 16:9 ஆஸ்பெக்ட் ரேடியோ. ஸோ ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே இந்த மாதிரி சைஸில் வந்துருச்சு. இப்போ வந்து 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நம்ம வந்து இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டில் போகுது. லாஸ்ட்டாக நம்ம எதை ஓப்பன் பண்ணமோ அதில் இருந்தால் போகும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிஎன்ஜி மெத்தடில் இருக்கக்கூடிய இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இடைஞ்சலாக மற்ற விஷயங்கள் நம்ம வந்து சேஞ்ச் செய்யும்போது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணுறதால வந்து இந்த இமேஜ் எல்லாத்தையுமே லாக் பண்ணாமல் தான் நான் ட்ரை பண்ணுவேன். லாக் பண்ணால் என்ன ஆகும்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அசைக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாக் பண்ணாமல் இப்போதைக்கு வைக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ரைட் சைடில் முக்கியமாக நான் வைக்கிறதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கோங்க. ரைட் சைடில் நீங்கள் இமேஜஸ் எல்லாம் மேஜரான பெரிய பெரிய இமேஜஸ்லாம் வந்துச்சுன்னா அது ரைட் சைடில் வச்சிங்கன்னா வியூவர்ஸ்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஓவரால் அந்த தம்ப்நெயிலை பார்க்கும்போது என்ன வீடியோ கண்டென்ட் அப்படிங்கிற கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அந்த தம்ப்நெயிலை பார்த்த உடனே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இம்பார்ட்டண்டாக நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லெஃப்ட் சைட் அண்ட் டாப்பில் வந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் இந்த பாட்டமில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மறைக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த டைம் லைன்லாம் வீடியோ லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் எல்லாம் மறைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இமேஜ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச இமேஜ் வந்து இப்போ வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜை நமக்கு தேவையான மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எடிட் பண்ணி இப்போ பேக்ரவுண்டில் வந்து நமக்கு வந்து அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன மாதிரி கலர் நமக்கு வந்து சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அது தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து லாக் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஸோ இமேஜ் வந்து லாக் பண்ணியாச்சு. இமேஜ் லாக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக நம்மளுடைய ஃபேஸ் வந்து தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்கை எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்குக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரோக் ஆப்ஷன் இருக்கும் 3வதுல. ஸோ அந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இனேபிள் பண்ணிடுங்க. இனேபிள் பண்ண உடனே கூட கொஞ்சம் அட்ராக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதாவது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜ் வந்து இன்னும் துண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கலாம்னா ஒரு 2, 3ன்னு கொடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுத்தா அது ஒரு மாதிரி இருக்கலாம். லைக் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இல்லையா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லைனா 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் எப்போவுமே 2 தான் கொடுப்பேன் ஸ்ட்ரோக் வந்து. ஸோ ஜஸ்ட்டு ஷேடோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஷேடோ எதுக்காகனா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா துண்டாக காட்டும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜும் அதில் வந்து மேலோட்டமாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டாக தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை வந்து ஜஸ்ட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஹவு டு கிரியேட் அ தம்ப்நெயில் தான். ஸோ ஹவு டு கிரியேட் அப்படிங்கிறத போட்டாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ரீசனில் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கலரும் கொடுங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இன்னொரு ஏதாவது ஒரு கலரை கொடுக்கேன். நல்லா டார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த எம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் தம்ப்நெயில். அதை பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சுழட்டும் போது 360 வியூவில் நீங்கள் வந்து சுழட்டுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து சுற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்டிவாக வர்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரி செய்யணுமோ அதை மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ காப்பி வேணால் பண்ணிட்டு அகைன் வந்து நான் வந்து கொடுக்குறேன். யூடியூப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ யூடியூப்பை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்ட்டை வந்து சூஸ் பண்ணி லைக் இந்த ஃபண்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ கொடுத்து முடிச்சுட்டு நம்ம இதுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து தம்ப்நெயில் நம்ம வந்து எடிட் பண்ணுறோம். இது தமிழில் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எக்ஸ்ட்ரா வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. நிறைய தம்ப்நெயில் நீங்கள் வந்து இந்த ஃபண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வெப்சைட் இருக்குது. அதில் போய் ஃபண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுக்கலாம். தமிழ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் அதே மாதிரியே பண்ணுறீங்கன்னா அதையே காப்பி பண்ணிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரோக்கும் ஆட் பண்ணிட்டு எம்போஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உள்ள ஆப்ஷன் எல்லாத்தையுமே பக்காவாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கலருக்கு வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரில. ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு நான் ஷேடோ வந்து கொடுத்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே ஷேடோ கொடுத்தாலும் நமக்கு ஃபண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல உள்ள ஃபண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் துண்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் டயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சூஸ் பண்ணுவேன். இல்லைனா பாட்டம் போயிடுவேன். பாட்டம் போயிட்டு இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணுவேன். ஏன்னா இந்த தம்ப்நெயில் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எம்போஸ் வந்து எடுத்துடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இல்லையா இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட்டு ஷேடோ வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரோக் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா முழு விளக்கம் அப்படிங்கிற மாதிரி வேணால் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இது போக நீங்கள் பேக்ரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்து முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இது போக எக்ஸ்ட்ராவாக எமோஜிஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள்லேயே கூட. ஒவ்வொரு இமேஜையும் போட்டுட்டு நீங்கள் எமோஜியே போட்டுட்டு நீங்கள் வந்து பிஎன்ஜி மெத்தடில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை மாதிரி கொடுக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜை சூஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஒரு அளவுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணும்போது இந்த எமோஜி வந்து பெருசாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சேவ் ஆகாமல் போகலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகெயின். அதனால தான் நான் கூகுளில் கொடுங்கன்னு சொன்னேன். கூகுளிலேருந்து சர்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்லேருந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக ஆட் ஆகிரும். இப்போ பாருங்கள் இந்த தம்ப்நெயில இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ லாக் பண்ணிடலாம். லைக் அந்த பேக்ரவுண்டை தவிர எல்லாத்தையுமே இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டு லைக் பேக்ரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி லைக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் வேணும் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ சேவ் கொடுத்துக்கிட்டா சேவ் ஆகிரும். ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துட்டு அல்ட்ராவில் எப்போவுமே கொடுத்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமோ இல்லைனா டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அல்ட்ராவில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் இமேஜ் பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ் சேவ் பண்ணும்போது ஒரு எரர் வந்து வரலாம் நிறைய பேருக்கு. இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப பெரிய லெவலில் நம்ம டீப்பாக கொண்டு போனோம் ஜூம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி எரர் வரலாம். ஜஸ்ட்டு அல்ட்ராவில் கொடுத்தோம்னா பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரர் மாதிரி வரலாம். ஸோ ஜஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் ஆக மாட்டேங்குது. கீழே எரர் மாதிரி ஷோ பண்ணுது இல்லையா. ஸோ அதுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. லைக் தேர் வாஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா லைக் இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே கொண்டு வந்துருங்க. மேலே கொண்டு வந்துட்டு அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமில் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இப்படி சேவ் பண்ணிட்டு அகைன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறத ஜஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ரீசெலக்ட் வந்து கொடுத்துக்கிறேன் அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக. ஏன்னா நமக்கு எரர் வருது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ பேக்ரவுண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி போயிடுச்சு வேறு எங்கேயாவது நம்ம ஜூம் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஒரு கவலையும் பட தேவையில்லை. ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைக் ரைட் சைட் பாட்டம் கொண்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்
நம்ம வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக சேவ் ஆகிரும். ஸோ சேவ் பண்ணியாச்சு. கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இது போக நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் நல்லா இருக்குது. தம்ப்நெயில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக முக்கியமான ஒரு விஷயம் லைக் வந்து நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டில் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை முன்கூட்டியே வந்து நீங்கள் முக்கியமான ஒரு திங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நீங்களே வந்து தம்ப்நெயிலில் உங்களுடைய பார்ட்டை வந்து வைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து குவாலிட்டியாக முன்னுக்கூட்டியே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா சில போசஸ் எல்லாமே கொடுத்து நான் வந்து வீடியோ அந்த தம்ப்நெயில் வந்து எடுத்து வச்சுக்கிடுவேன். ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நான் வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணுவேன். ஸோ பர்டிகுலராக எந்த ஒரு வீடியோ எடுத்தாலுமே அதுக்கு முன்னாடியே அந்த தம்ப்நெயில் பக்காவாக இருக்குதா, அப்படி இல்லைனா எடுக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து அதுக்கு அடுத்தது மேக் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை எப்போ எடுக்கணுமோ அதை கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லுக்காக தம்ப்நெயில் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக மேக் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க மொபைல்லேயே கூட. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஓவரால் ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றின வீடியோவாக மேக் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுடைய சேனல் க்ரோத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இன்னும் அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு சான்ஸாக இருக்கலாம். உங்களுடைய சேனல் க்ரோத்தும் ஓவரால் வந்து இதனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ அதனால தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஒரு ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்ட் டயத்தில் எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் அட்ராக்டிவாக தம்ப்நெயில் மேக் பண்ணுறேன் என்னுடைய கண்டென்ட்டுக்காக அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். எப்போவுமே முக்கியமானது குவாலிட்டியாக வந்து இருக்கணும் தம்ப்நெயில் வந்து. ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. வீடியோ கண்டென்ட்டில் கூட ஓரளவுக்கு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து மேஜரான விஷயம் தம்ப்நெயில் அப்படிங்கிறது. ஸோ தம்ப்நெயிலில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து பண்ணுறது எந்த வித தப்புமே இல்லை. ஏன்னா மேஜராக ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வியூ பண்ண போகிறது உங்களுடைய தம்ப்நெயில தான். அது ஜஸ்ட் இம்ப்ரெஷனாக போகாமல் கிளிக் த்ரூ ரேட்டாகவும் அதிகமாக வரதுக்காகவும், அதே சமயம் வியூஸ் ரேஞ்ச் அண்ட் சேனல் க்ரோத் எல்லாமே இன்னும் பெர்ஃபெக்டாக நல்ல விதமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதங்கேஸ் மேக் பண்ண ஒரு ஆள் டீட்டெயில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய். See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.